Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆரி ஒர்க் கிளாஸ் போட்டுட்டு இருக்கோம். சோ இன்ட்ரஸ்டட் பர்சன் தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு லேர்ன் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ்டா ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் பார்க்க போறோம். சோட்டி ஃபில்லிங், அப்புறம் வந்துட்டு லீஃப் ஃபில்லிங், பட்டர்ஃப்ளை ஃபில்லிங் இதெல்லாமே நம்ம ஃபில்லிங்ஸ்ல பார்க்க போறோம். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா சர்டிஃபிகேட் நாங்க கொடுக்குறோம் சொல்லியிருக்கோம். சோ கண்டிப்பா சர்டிஃபிகேட் கொடுப்போம். சோ இன்ட்ரஸ்டட் பர்சன் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி டெய்லி கமெண்ட்ஸ் கீழே பண்ணி போகிறோம். சோ வாங்க வீடியோஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சோட்டி ஃபில்லிங்கு. சோட்டி ஸ்டிச்சு வந்து எப்படி ஃபில்லிங்கில் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்றது தான். இது எல்லாமும் பார்க்கும்போது ஃபில்லிங் மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்புறம் கண்டினியூஸாக சைட்லேருந்து ஸ்டிச்சஸ் எடுத்துகிட்டு வந்து கீழே இறக்கி அந்த கீழே நம்ம ஷார்ப்பாக எடுத்துகிட்டு வரேன் இல்லையா, அந்த ஷார்ப் நீங்கள் எவ்வளோ லென்த் நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அவ்வளோக்குள்ள லென்த் அப்படியே ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இதுதான் சோட்டி ஸ்டிச்சு. இப்படி போட்டுட்டு இப்போ நான் வந்து சைடில் அந்த மேலே ஒரு ஸ்டிச் போட்டு கீழே லாக் ஸ்டிச் போடுறேன். உங்களுக்கு வீடியோஸ் சரியாக தெரியலன்னா நான் இந்த பக்கம் டர்ன் பண்ணி நான் காட்டுறேன் இருங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அப்புறம் அந்த பக்கம் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாக் ஸ்டிச் போட்டு கீழே இறக்குறேன். அகைன் நான் இந்த ஒரு 1/2 to 1/4 இன்ச்சில் நான் எடுத்துகிட்டு கீழே இறக்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரியும் பாருங்கள். இப்போ ஒரு ஸ்டிச், அப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், இந்த மாதிரி வந்துட்டு கண்டினியூஸாக போட்டு கீழே ஷார்ப்பு கொண்டு போகிற லென்த்தில் நம்ம கீழே இறக்கி லென்த்தில் நம்ம போடணும். ஸோ அந்த மாதிரி லென்த்தில் போட உங்களுக்கு அந்த ஆட் ஆகிட்டே வரும். இப்போ டபுள் கலர் சோட்டி ஸ்டிச்சில் நான் வந்துட்டு மறுபடியும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலேருந்து ஸ்டிச்சஸ் எடுக்கிறேன். கீழே லாக் ஸ்டிச்சு, சைடில் ஒரு ஸ்டிச், கீழே லாக் ஸ்டிச்சு, சைடில் இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், கீழே லாக் ஸ்டிச்சு, இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், கீழே லாக் ஸ்டிச்சு. ஸோ இந்த மாதிரி ஷார்ப்பில் கீழே இறக்கி வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைட்லேருந்து நான் ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து மேலே ஒரு ஸ்டிச், டாப்பில் வந்து ஒரு மாதிரி பாக்ஸ்டாக வரும் அந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு. இப்போ ஒரு பாக்ஸ் ஒரு ஸ்டிச்சு 1/4 இன்ச்சுக்கு கீழே, அப்புறம் ஒரு சைடில் ஒரு ஸ்டிச்சு. ஸோ இது மாதிரி போட்டுட்டு வர்றது தான் சோட்டி ஃபில்லிங்கு. இதில் நான் டபுள் கலர் எப்படி பண்ணணும், கீழே லாக் ஸ்டிச் போட்டுட்டு நான் இந்த இடத்துல வந்து நாட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கலர், வேறு ஒரு கலர், எந்த கலர்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. கலர் ஆட் பண்ணி அதிலேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். மறுபடியும் நீங்கள் அந்த வயலட் கலரே மறுபடியும் நீங்கள் கண்டினியூ பண்ணுறது வந்து ஆப்போசிட் அப்படியே மாறிட்டே வரும். கலர்ஸ் வந்துட்டு ஆட் ஆகிட்டே வரும். நீங்கள் எத்தனை கலர் வேணால் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கலரில் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பட்டர்ஃப்ளை ஃபில்லிங் ஸ்டிச்சில் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மேலே ஒரு ஸ்டிச் நார்மல் லைன் ஸ்டிச் போட்டுட்டு கீழே ஒரு லைனில் ஸ்டிச்சஸ் நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுட்டு நான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது நார்மல் செயின் ஸ்டிச்சஸ் தான் போட்டுட்ருக்கேன். இது வந்துட்டு நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த லைனில் வந்துட்டு ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ இதில் நார்மல் செயின் ஸ்டிச் தான் ரன்னிங் ஸ்டிச்சு போட்டுட்ருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நாட் போட்டு எண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பட்டர்ஃப்ளை ஃபில்லிங். அதுக்கப்புறம் இதையும் நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஒரு ஸ்டிச், பேக்கில் ஒரு ஸ்டிச், இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், லாக் ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு இன்னரில் ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் அவுட்டரில் ஒரு ஸ்டிச், அப்படி தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நான் போடுறது வந்துட்டு இந்த டேரெக்ஷன்லேருந்து இந்த டேரெக்ஷனுக்கு எடுத்திருக்கேன்னா அப்போ லெஃப்ட்டில் போகும்போது இந்த பக்கம் ரைட்டில் வரும். ஸோ அந்த மாதிரி க்ராஸாக நீங்கள் போடும்போது அந்த பட்டர்ஃப்ளையோட எஃபெக்ட் வந்து கரெக்டாக வரும். ஸோ மேலேயும் கீழேயும் நடுவில் வந்துட்டு சுருகி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்படியே வந்து கண்டினியூஸ் பண்ணுறது தான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. இந்த பக்கம் ஒரு ஸ்டிச் பாருங்கள், இந்த பக்கம் நான் இதில் லெஃப்டில் மூவ் பண்ணுறேன், அதில் ரைட்டில் மூவ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டேரெக்ஷனில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு 3 இது போட்டுட்டு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 24th பார்க்கலாம். அதே தான் நான் கண்டினியூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ லென்த்துக்கு வேணால் நீங்கள் போடலாம். இதுதான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் போன் ஃபில்லிங். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு தான், பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு லீஃப் பேட்டர்னில் நான் வந்துட்டு போட்டு காமிக்கிறேன். இந்த பக்கம் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இழுக்கிறேன், இந்த பக்கம் ஒரு ஸ்டிச் போட்டு இழுக்கிறேன். இது வந்துட்டு ஃபிஷ் போன் ஆல்ரெடி ஃப்ளாட்டாக ஒரு ஃபில்லிங்கில் நம்ம பார்த்தோம்ல, ஆல்ரெடி ஸ்டிச்சஸ் நார்மல் ஸ்டிச்சஸில் அதே மாதிரி தான் இதில் லீஃபில் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லீஃப் ஃபில்லிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏதாச்சும் நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்டு கிளாத் வந்துட்டு ப்ளைனாக இல்லாமல் ஒரு மாதிரி அதில் ஒர்க் இருந்து நம்ம போடுவோம் இல்லையா, அப்போ வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. எஃபெக்டிவாக அடியில் ஒரு கலர் மேலே ஒரு கலர் அந்த மாதிரி இருக்கும், லைன்ஸ் மட்டும் போடுற மாதிரி. ஸோ ஃபில்லிங் வந்துட்டு ஃபிஷ் போன் ஃபில்லிங் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து எண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே வர்றது தான். இது வந்துட்டு ஃபிஷ் போன் ஃபில்லிங்கு லீஃபில் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் வேறு எதில் வேணாலும்
நீங்கள் இதில் வேணால் வேறு மோட்டிவ் ஒரு வேறு எதுலையாச்சும் நீங்கள் இதில் வேணால் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஃபிஷ் போன் ஃபில்லிங்கு. ஸோ அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ளாட் ஃபில்லிங்கு. ஃப்ளாட் ஃபில்லிங் வந்து இம்பார்ட்டன்ஸ்டான ஸ்டிச் தான். இதுவுமே நீங்கள் எந்த ஒரு ஷேப்லையுமே நீங்கள் அவுட்டர் ஸ்டிச் போட்டுட்டு இந்த ஸ்டிச் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த இடத்துலனாலும் இந்த ஃபில்லிங் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃபில்லிங் இது வந்து ஃப்ளாட் ஃபில்லிங், இது வந்து நார்மல் ஃபில்லிங். எந்த மோட்டிவ்லனாலும் எப்படி வேணாலும் நீங்கள் இதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவுட்டர் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நான் அவுட்டர் ஸ்டிச் போடுறது தான் லைனில் நான் ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன். இதுக்கு அடுத்து வர்றது தான் நான் வந்து சாட்டன் ஸ்டிச்சில் நான் எப்படி இதை பேஸ் பண்ணி நான் ஒரு லீஃப் போட்டாலோ இல்லை ஒரு பெட்டல் போட்டாலோ எப்படி இருக்குன்றதை நான் நெக்ஸ்ட்டு 26th நான் ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபினிஷிங் அழகாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னரில் ஒரு ஸ்டிச், அவுட்டரில் ஒரு லாக் ஸ்டிச்சு. இதை நான் அப்படியே வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். இன்னரில் ஒரு ஸ்டிச், அவுட்டரில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு கீழே இழுத்து இன்னரில் ஒரு ஸ்டிச், அவுட்டரில் ஒரு ஸ்டிச். இதே தான் நான் அப்படியே கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். ஸோ இதில் வந்து கலர்ஸ் மாற்றி மாற்றி நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஃப்ளாட் ஃபில்லிங் நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லென்த்தியாகவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துட்டு பார்த்து நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். இதில் ரொம்ப ஷேக் ஆகிருக்கு வீடியோ. சாரி ஃபார் டிஸ்டர்பிங். இது வந்துட்டு கொஞ்சம் புரியலனாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரேம் அதாவது ஃபோன் நல்லா வந்து ஸ்டாண்ட் வாங்கலான்னு இருக்கேன். நான் அது வாங்கிட்டு தான் நெக்ஸ்ட் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.